ஐநா அறமன்றத்தின் முன்பே முருகதாஸ் தீக்குளித்து தன் உயிரை தியாகம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இனப்படுகொலைக்கு பங்காற்றிய துணை நின்ற இந்த அதிகாரிகள் சொல்லுகின்ற அதிகார வர்க்கத்தை ஆண்ட கட்சியைச் சேர்ந்தவர் கூட இந்த மண்ணில் தமிழராய் தன் உயிரை தியாகம் செய்தார்கள். இங்கு கட்சி பேதம் இல்லாமல், சாதி பேதம் இல்லாமல், மத பேதம் இல்லாமல், உங்களுக்கு தெரியும் அப்துல் ராவுப்பில் தொடங்கி தமிழர் நிலத்தில் தமிழர்கள் அந்த இன விடுதலைக்காக மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள், தங்கள் உயிரை தந்திருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டு எம் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு பண உதவி, ஆயுத உதவி, ராடார் உதவி, விமான உதவி, விமான பைலட் உதவி என்று எல்லாவற்றையும் உலகத்தின் சுமார் 20 நாடுகள் செய்து எம் இனத்தை அழித்தொழித்தது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிற இந்தியாவை பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடும் எமது ஈழ மக்களுக்கு உதவி செய்வதற்கோ அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை குறித்து பரிசீலனை செய்வதற்கோ முன்வரவில்லை. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தை. வல்லாதிக்க நாடுகளான அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் வணிக சந்தையாக இருக்கிற காரணத்தினால் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சருடைய உத்தரவுக்கு அல்லது அவருடைய முடிவுக்கு அவர்களால் அதை மீறி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். அமெரிக்கா கூட கொண்டு வந்த அந்த போர்க்குற்றத்துக்குரிய விசாரணையை கூட நீர்த்து போக செய்தது இந்தியாவுடைய நீங்க சொன்ன இந்த அதிகார வர்க்கத்தின் படைகள் தான்.